shopping? Think Mapify. Expected product with unexpected price. Do Mapify. தமிழக மாணவருக்கும் வணக்கம். நம்மளோட Mapify ஆப்பில் என்னோட Mapify ஆப்பில் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நீயும் ஒரு கார்பரேட் கைகூலியாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி, இது யாரோடது, இந்த Mapify யாரோடது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த Mapify அப்படின்றது, இந்த Mapify ஆப்பும் இந்த Mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் என்னோட ஓன் வெப்சைட் தான். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம், நீங்கள் நம்பி தாராளமாக பொருட்கள் வாங்கலாம். என்னோட மோட்டிவ் ஒன்று தான், குறைந்த விலைக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த Mapify அப்படின்ற ஒரு வெப்சைட்டையும் அந்த ஆப்பையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் இருக்க பொருட்கள் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் ரேட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அண்ட் இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்லி 999. இது மட்டும் இல்லை, இது 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 எல்லாமே சேர்த்து 999 மட்டும்தான். இது காம்போ 1, இது காம்போ 2, இது காம்போ 3. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த Mapify ஆப்பும் இந்த Mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் நம்மளோட ஓன் ஆப்பு, ஓன் வெப்சைட்டு. உங்களுக்கு இதில் இருக்க பொருள் தரமாகவும் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக மாணவருக்கும் வணக்கம். இப்போது நடந்துட்டு இருந்த இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த நீட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது 2 டைப்பில் நடக்குது. ஒன்று டெல்லியில் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் நீட், அதாவது முறைப்படி தவறு நடக்காத ஒரு ஃபேர் நீட்டை நடத்துங்க அப்படின்றது டெல்லியில் நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட். இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பேன் நீட். நீட்டே எங்களுக்கு வேணாம், ஃபேரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நீட்டே மொத்தமாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்கிறத அந்த நீட்டுக்கான ப்ரொட்டஸ்ட். இந்த நீட் ப்ரொட்டஸ்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீட்டை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நீட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுதான் நீட்டோட ஃபுல் ஃபார்ம். இந்த நீட் எதுக்கு அப்படின்னா, +2 முடிச்சு இந்த டாக்டர் சேர்றாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் இந்த +2 முடிச்சதுக்கப்புறம் வெறும் +2 மார்க் மட்டும் பார்த்தாது, இந்த நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் டாக்டர் சீட்டுக்கு, உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும், டாக்டருக்கு படிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாம். சரி, இந்த நீட்டுக்கு முன்னாடி இந்த டாக்டர் படிக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னா 2 விதமாக இருந்தது. AIPMT, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் ஒரு 15%, மீதி இருக்கிற 85% பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் நடத்தக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 விதம் தான் இந்த மருத்துவ படிப்புக்கான ஒரு தகுதியாக இங்கே பார்க்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதுக்கு 2-3 வச்சுக்கிட்டு ஒரே எக்ஸாமை வச்சு மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீட் அப்படின்ற ஒரே எக்ஸாம் வச்சு ஒரே என்ட்ரன்ஸில் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுத்துடலாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. சில பேர் இந்த நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு சில தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நீட்டு வரதுக்கு முன்னாடி இந்த +2 மார்க்கை வச்சு இந்த மெடிக்கல் சீட்லாம் வாங்குறாங்களே, அதுலேருந்து மிகப்பெரிய குறைகளாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மெடிக்கல் காலேஜ். இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டா தவிர்த்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு சீட்டுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து அந்த சீட்டை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. நிறைய தனியார் கல்லூரிகள் இதை ஒரு வியாபாரமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற பேரில் நாங்கள் சீட்டு அலோகேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் நிர்ணயிக்கிற அந்த ஒரு தொகை இருக்கும், ஒரு 4 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 3 லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த தொகையை கணக்கு மட்டும் காமிச்சுக்கிட்டு டொனேஷன் அப்படின்ற பேரில் கோடியாக வாங்கி கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நடந்ததான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய பல காலேஜஸில் இது ஒரு தொழிலாகவே நடந்தது. நாங்கள் டாக்டர் சீட்டு வாங்கி தரோம், எங்களை அணுகவும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் மாதிரி இந்த டாக்டர் சீட்டு வாங்கி கொடுக்குதுன்னு ஒரு தனிப்பட்ட புரோக்கர் குரூப்பே இருந்தது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க் எவ்வளோ கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்லைங்க, நான் உங்களை டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு காசு வாங்கி டாக்டர் சீட்டு வாங்கி கொடுக்குற நிலைமை இங்கே இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, போலியான டாக்டர்ஸ் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் இருந்தாலே போதும், பிறக்கும் போதே பணக்கார வீட்டில் பிறந்தாங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னா கம்பல்சரி டாக்டர் தான், அவங்கள்ட்ட தான் பணம் இருக்குது, எத்தனை கோடி கொடுத்தாலும் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த குடும்பத்தில் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அவங்க கம்பல்சரி டாக்டர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இன்னொன்று, இதனால் இந்த போலி டாக்டர்ஸ் உருவானாங்கன்னா இது ஒரு உயிர் காக்கும் தொழில், ஒரு உயிர் காக்கும் மருத்துவம் அப்படின்றதுனால இதெல்லாம் இந்த நீட் எக்ஸாம் மூலிமா தடுக்கலாம் அப்படின்னு ஒரு காரணமாக நீட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏ, நிறைய அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் நிறைய கட்டி விட்டுருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நீங்கள் அவங்களோட இந்த காலேஜ் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஏன்னா மெடிக்கல் காலேஜில் வரக்கூடிய வருமானம் அப்படின்றது ரொம்ப அதிகம். அதனாலேயே மெடிக்கல் காலேஜ் கட்டி அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படின்றதான் இந்த எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் தொடர்ந்து கட்டிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஒரு சில பிரபலங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி, ஒரு சில நபர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா
மார்க் கம்மியாக இருந்தனால எங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் சீட்டே கிடைக்கல, அப்புறம் இந்த ஹீரோ சொல்லி தான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடச்சிது, இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சரோட ரெக்கமெண்டேஷன் தான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹீரோவோ ஒரு பெரிய பிரபலமோ இல்லை ஒரு அமைச்சரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ அமௌண்ட்னா பார்த்து வாங்கிக்கலாம்பா, கொஞ்சம் சீட்டு மட்டும் ஒதுக்கூட அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களாம் சீட்டு கிடச்சிருக்கும். ஸோ இதை தான் அவங்க வந்துட்டு அப்படியே மறைமுகமாக சொன்னது. இதெல்லாம் தவிர்த்துக்காக வந்ததான் இந்த நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 78 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் 38 39 மட்டும்தான் கவர்மெண்ட்டோட காலேஜ், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ இந்த மீதி இருக்கிற இந்த ப்ரைவேட் காலேஜில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்குவாங்க. அதாவது இந்த மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறதுக்காக அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்ததுனால, இந்த அரசாங்கம் சம்மதிச்சதுனால இந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத சீட்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு ஒதுக்கிடுவாங்க. மற்றபடி எல்லாமே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலேஜ் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க சீட் வந்து யாருக்கு வேணா அலோகேட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்றத மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் மூலிமா இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்து கவர்மெண்ட்டே ரெஃபர் பண்ணி அனுப்புகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து டொனேஷன்லாம் வாங்க முடியாது. கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். பட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும், பட் அதை தவிர்த்து இவங்க வந்துட்டு டொனேஷன் அப்படின்ற பேரில் கோடி கோடியாக கொள்ளடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த ஏழை மக்களோட கல்வியை மேம்படுத்தணும், பணமே இல்லாமல் அவங்கள வந்துட்டு அந்த சரியான முறையில் அவங்களுக்கான அந்த கல்வியை கொடுக்கணும், இந்த மருத்துவ படிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததா நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. சரி, இவங்க கொண்டு வந்த நீட்டுனால இது சரியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் சரியாகல. ஏற்கனவே இருந்த அந்த கல்வி முறையில் 2 மெத்தட் தான் இருந்து. ஒன்று, உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள்ட்டு பணம் கொடுத்து மார்க் கம்மியாக இருந்தாலும் சீட்டு வாங்கிக்கலாம். 2வது, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் அந்த படிப்பு என்ன காப்பாற்றும். நான் வந்து 200க்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற சப்ஜெக்டில் இந்த மருத்துவ படிப்புக்கான மற்ற சப்ஜெக்டில் 200க்கு 196 எடுத்தேன் அப்படின்னா நான் கம்பல்சரி டாக்டர், என்கிட்ட இருக்க அந்த டாக்டர் சீட்டை யாராலும் பறிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ ஒரு பக்கம் பணம் இருந்தால் அவன் டாக்டர் ஆகலாம், இன்னொரு பக்கம் என்கிட்ட பணம் இல்லைனாலும் எனக்கு பற்றி கவலையே கிடையாது, நான் அந்த மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை இருந்தது. ஆனால் இந்த நீட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் 200க்கு 196 எடுத்தாலுமே கூட, ஏன் 200க்கு 200 எடுத்தாலுமே கூட, இப்போ வந்துட்டு 600 மார்க் இல்லையா, 600க்கு நீங்கள் 600 எடுத்தாலுமே கூட நீங்கள் நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாக்டர் சீட் கிடைக்கும். அப்போ ஏழைங்க மாதிரி தான் அந்த பணம் இருக்கிறவனு நீட் எக்ஸாம் எழுதணும், அப்போ அவனும் கஷ்டப்பட்டு தானே வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீட்னா நீட்டியே கிராக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுன்னு ஒரு டாக்டர் சீட் வாங்கிட்டு அவன் போடுவான். பணம் இருக்கிறவனுக்கு அது ரொம்ப ஈஸி. இந்தியாவில் அது ரொம்ப எவ்வளோ பெரிய ஈஸி அப்படின்றது நான் சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் அந்த டாக்டர் சீட்டை வாங்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா நீட்டோட டோட்டல் மார்க் எவ்வளோனா 720. இப்போ 720 மார்க்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒருத்தர் பாஸ் பண்ணி உள்ளே போகணும், அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் சீட் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 600+ மார்க் எடுக்கணும், இல்லைனா 500+ மார்க் எடுக்கணும். ஸோ அந்த மார்க் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வரும். பட் கம்பல்சரி 720க்கு 500+ எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜ்குள்ளே போக முடியும். சரி, இந்த மார்க் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. அப்போ மற்றவங்களுக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா டோட்டல் மார்க்கில் 40% ஆஃப் மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எலிஜிபிள் ஆவாங்க இந்த டாக்டர் படிப்புக்கு. அதாவது 140 அப்படின்றது ஒரு அளவுகோலை வச்சுக்கோங்க. அது இந்த எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வந்து 105 113 அந்த மாதிரி மாறும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றது நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள், தவிர நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு வந்து டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்றலாம் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் 40% மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இந்த காலேஜஸில் நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்றது பேரம் பேசுகிறாங்க அப்படின்றத அர்த்தம். அதாவது ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஓகே எங்கள் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான், ஸோ இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும், இது உங்களால் பே பண்ண முடியுமா, உங்கள் பிள்ளைங்களை உங்களால் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து டொனேஷன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒன்று பே பண்ணி தான் ஆகணும். அதை பே பண்ணால் மட்டும்தான் எங்கள் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தவிர்த்து ஒவ்வொரு இயர்லி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 நம்ம செலவு பண்ணி ஆகணும். 2வது, ஒரு வேளை ஊர் டு ஊர் வந்து காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா இந்த ஹாஸ்டல் ஃபுட் ஃபீஸ் அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1-லேருந்து 1.5 லட்ச ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு, இந்த புக்ஸு, அந்த டாக்டர் படிக்கிறதுக்கான அந்த டூல் கிட்டு ஒரு சில செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஆகும். அதாவது ஃபீஸ் தனி, தங்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஹாஸ்டல் அது தனி, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் தனி, அதுக்கப்புறம் இந்த கிட்டு இந்த புக்ஸுக்கான ஃபீஸ்ன்றது தனி. இதை தவிர்த்து இதை தாண்டி தான் டொனேஷன் அப்படின்றது நீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த பிரைவேட் காலேஜில் போயிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20-லேருந்து 30 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். இது வந்து ஆக்சுவல் ஃபீஸ், கவர்மெண்ட்டை இவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீஸ். இதை தாண்டி தான்
இந்த டொனேஷன்றது குறைஞ்சபட்சம், நான் சொல்கிறது வெறும் குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபா ஒரு டாக்டர் சீட்டுக்கு. நீங்கள் 2 கோடி ரூபா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாக்டர் சீட்டே கிடைக்கும். அதை தவிர்த்து இல்லை நல்லா மார்க் எடுத்துட்டாங்க அவங்க கம்பல்சரி கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் முன்னே ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சார் சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போடுவாங்க. இந்த சீட்டு ஃபுல்லானதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு வகையில் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு 2 கோடி ரூபா கொடுக்குறேன் சார் சீட்டு மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டு வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சார் நான் ஏதோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு சீட் ஒன்று அலோகேட் பண்ணுறேன், ஒரு 2.5 கோடி கொடுங்க, ஒரு 3 கோடி கொடுங்க அப்படின்னா, இவங்ககிட்ட 3 கோடி வாங்கிட்டு அந்த 2 கோடி ரூபா கொடுத்து அந்த காலேஜில் சேர்றதுக்கு ஏற்கனவே அந்த அட்மிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்கள கழட்டி விட்டுறாங்க. ஸோ இதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மேக்ஸிமம் நடக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால் இல்லை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வர அந்த ஒரு மக்களால் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதுலேயும் இந்த டொனேஷனுக்கு 2 கோடி ரூபா கட்டுறேன்றது அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அவங்களால அவங்களோட அந்த பசங்க படிக்கிறதுக்கான அந்த இயர்லி ஃபீஸு, இந்த எக்ஸாம் ஃபீஸு, அதுக்கப்புறம் அந்த கிட்டுக்கான ஃபீஸ் அதை கட்டுறதுக்கு அவங்களால முடியாதுன்னும் போது அவங்க எங்கேருந்து 2 கோடி ரூபா கொடுத்து அந்த ஒரு படிப்பு அவங்களால தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். ஆனால் இதே இந்த நீட் இல்லை அப்படின்னா 200க்கு 196 எடுத்துட்டேன் அப்படின்னா நான் டாக்டர் ஆகிறது யாராலும் தடுக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை தான் ஏற்கனவே இருந்தது. இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, 200க்கு 196 எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாமில் வந்து 720க்கு ஒரு 500+ 600+ எடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன மயிருக்கு அதை எழுதணும் அப்படின்றத என்னோட கேள்வியே. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கல்வி முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எக்ஸாம் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் எழுதணும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அதை படித்து எனக்கான ஒரு நாலேஜை நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு நீங்கள் இது வரைக்கும் பழக்கப்படுத்தின அந்த எக்ஸாம் வரைக்கும் எனக்கு நான் கற்றுக்கிட்ட நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற அந்த நாலேஜில் என்னோட அந்த ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீ எப்படி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் என்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் நான் ஒரு 12 வருஷம் படித்தேன் இல்லையா, அந்த படிப்பு, அந்த நாலேஜ், அந்த தியரி, அந்த ப்ராக்டிக்கல், எனக்குள்ளே இருக்கிற நாலேஜ் எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து வச்சுட்டு நீ இதுவரையும் படிச்சல அதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ இதில் நீ பாஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் உனக்கு ஒரு டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்னா அப்போ இத்தனை வருஷம் நான் படித்த படிப்பை நான் என்ன பண்ணுறது, தூக்கி குப்பையில் போட முடியும். இந்த நீட் எக்ஸாமோட அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் அந்த நீட் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறாங்க. நான் படித்தது மெட்ரிகுலேஷன், 1ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கு. நீ மெட்ரிகுலேஷன் மூலியமாக தான் பழக்கமாக இருக்கிற இந்த எக்ஸாமை கொண்டு வந்து திடீர்னு எனக்கு சம்மந்தமே இல்லாத அந்த சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் நீ அட்டன் பண்ணனா அது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. இந்த சிபிஎஸ்சி அப்படின்றது என்சிஇஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி வருது. நான் படித்தது மெட்ரிகுலேஷன், நான் 12 வருஷம் மெட்ரிகுலேஷனில் மாங்குன்னு படிச்சுட்டு எனக்கு அதுக்கான நாலேஜை வளர்த்து வச்சுக்கிற என்ன கொண்டு வந்து இல்லை நீ என்சிஇஆர்டி இந்த சிபிஎஸ் சிலபஸில் எக்ஸாம் எழுதுனா எப்படி முதல்ல எழுத முடியும்? இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என் எழுத்து, என் பேச்சு, என் சிந்தனை, என்னோட நடவடிக்கை எல்லாமே தமிழ் தாய்மொழி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு சைனீஸ் கிட்ட வந்துட்டு நீ டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணணும், இப்போ நீ கம்யூனிகேட் பண்ணலாம் அவ்வளோதான், நீ ஒரு நாலேஜே இல்லாத ஆளு, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? எனக்கு பழக்கப்பட்ட என்னோட நாலேஜில் இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீ ஒரு கேள்வி கேட்ட அந்த ஒரு மெத்தடில் கேட்டேன்னா அது ஒரு நியாயம். எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு மெத்தட்லேருந்து நீ ஒரு கேள்வி கேட்ட ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்னா அதை எப்படி என்னால் பண்ண முடியும்? இப்போது இத்தனை வருஷமாக இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த +2 இதே மார்க்கை வச்சு பாஸ் பண்ணி போய் தான் மிகப்பெரிய டாக்டர்ஸ்லாம் இங்கே உருவாகிருக்கிறாங்க. அதுவும் திறமையான டாக்டர்ஸ். இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிக திறமையான டாக்டர்ஸ் இருக்கிறது 2 மாநிலத்தில் மட்டும்தான். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. ஆக்சுவலாக நீ கேரளாலாம் போனீங்கன்னா நிறைய பேர் நர்சிங் படிச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, கேரளாவில் நிறைய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த 2 மாநிலத்தில் தான் மிகச்சிறந்த தலை சிறந்த டாக்டர். நீங்கள் யூஎஸ்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி திறமையான டாக்டர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இல்லாமல் ஏற்கனவே இருந்த அந்த கல்வி முறையின் மூலமா படித்து டாக்டர் ஆகி இன்னைக்கு தலை சிறந்த டாக்டர்ஸ் அப்படின்னு உலகம் முழுக்க பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த நீட்ன்ற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்துட்டு இல்லை இது நீ பாஸ் பண்ணாதான் நீ உனக்கு கொண்டு அறிவு இருக்கு, நீ திறமையானவா அப்படின்னா புரியல. எனக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கும் ஒரு 12 வருஷமாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இது இப்படி எழுதினா போதும், இந்த கொஸ்டின் இப்படி வரும், இந்த ஆன்சர் இதுக்கு இப்படி எழுதினா போதும், இந்த மாதிரி படித்தா நமக்கு புரியும், இதுதான் நம்மளோட நாலேஜ் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரிட்டிக்கலாகவும் சரி நான் வந்துட்டு ஒரு 12 வருஷம் நாலேஜை வந்து வளர்த்து வச்சுருக்கேன் இல்லையா. 12 வருஷம் நாலேஜை வளர்த்து வச்சு தான் நான் 12th எக்ஸாமில் வந்துட்டு நான் எழுதி பாஸ் ஆகி ஒரு நல்ல மார்க்கோடு வெளியே வரும்போது இல்லை நீ இந்த நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு சடனாக ஒரு நீட் எக்ஸாம் கொண்டு வந்து வைக்கும்போது இப்போ அந்த நீட் எக்ஸாமை நான் 12 வருஷம் பழக்கின அந்த நாலேஜில் இருந்து திடீர்னு ஒரு 6 மாதம் கோச்சிங்கில் போட்டு அந்த நீட் எக்ஸாம் எழுது அப்படின்றது 12 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு எனக்குள்ள ஒரு நாலேஜ் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு கோச்சிங் சென்டர் போட்டு ஜஸ்ட் ஒரு 6 மாதத்தில் நீ டக்குன்னு கற்றுக்கிட்டு நீ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணு அப்படின்றது அது ஒரு குறுக்கு வழி தானே. அது எப்படி
12 வருஷமா கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து திடீர்னு ஒரு 6 மாதத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு எப்படி என்னால் அட்டன் பண்ண முடியும்? ஆக்சுவலாக 12 வருஷம் நான் கற்றுக்கிட்ட அந்த படிப்பை விட அந்த நாலேஜை விட இந்த ஜஸ்ட் ஒரு 6 மாதத்தில் ஒரு இன்ஸ்டியூட்லேயே ஒரு கோச்சிங் சென்டர்லேயே போயிட்டு கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் இங்கே முக்கியம் அப்படின்னா, அப்புறம் இந்த நான் படித்த அந்த 12 வருஷம் படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, நான் தான் 12 வருஷம் படித்து ஒரு நல்ல நாலேஜோட தான் இருக்கேன். நான் எதுக்கு திடீர்னு குறுக்க ஒரு 6 மாதத்தில் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் போய் எழுதணும்? அப்படி அந்த 6 மாதத்துல எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன்? 6 மாதத்தில் அங்கே சொல்லிக் கொடுக்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கும். அதாவது இந்த +1 +2 நான் படித்து ஒரு எக்ஸாம் எழுதுறேன் இல்லையா, அது வந்து நான் படித்து தியரிட்டிக்கலாக நான் அனுபவித்து எனக்குள்ள ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த நாலேஜை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அந்த எக்ஸாம். ஓகே, எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அந்த எக்ஸாம். அதை வந்து நான் கரெக்டாக கிளியர் பண்ணிடுறேன். ஆனால் இந்த நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாமில் ஒரு கோச்சிங் சென்டர் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு 6 மாதத்தில் படித்து ஒரு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, 6 மாதத்தில் இந்த படித்து பாஸ் பண்ணுறது அது பேர் வந்து குறுக்கு வழி, கிராக் பண்ணுறது. ஸோ மாணவர்கள் எங்ககிட்ட வாங்க, எங்களோட நீட் இன்ஸ்டியூட்டில் எங்களோட கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த நீட் எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு எப்படி கிராக் பண்ணலாம் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்றது அது ஒரு கிரைம். அது வந்து இந்த எஜுகேஷனுக்கு எதிரானது. இன்னொன்று, இந்த நீட் எக்ஸாமில் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2-3 அட்டெம்ப்ட் கூட பண்ணலாமே. நீங்கள் அந்த ஏற்கனவே இருந்த முறையில் பார்த்தீங்கன்னா +1 +2 அந்த +2ல் மார்க் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரே அட்டெம்ப்டோட முடிஞ்சு போயிடும். பட் நீங்கள் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 அட்டெம்ப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கருத்தை ஒன்று முன் வைப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட இந்த இந்தியன் பேரண்டிங்காக இருக்கட்டும், நம்மளோட இந்த சமூகமாக இருக்கட்டும், நீங்கள் மட்டும் ஒரு எக்ஸாமில் சாதாரணமாக ஃபெயிலாக போனாலே அவ்வளோதான், இதெல்லாம் படிக்கிறதுக்கு வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு முத்திரை குத்தி தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போது +2 வரைக்கும் நான் 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் மாங்குன்னு படித்து என்னோட அந்த எல்லா சந்தோஷங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 200க்கு 196% நான் எடுத்துட்டேன். ஓகே, 600க்கு இந்த +2 மார்க்லேயே 600க்கு 600 எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். நான் அதுதானே எனக்கு அதானே பழக்கப்படுத்திங்க. நீங்கள் என்ன பழக்கப்படுத்திங்களோ, நான் என்ன நினச்சனோ, இது என்ன கனவாக இருந்ததோ அதுக்கான மார்க்கை நான் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு கொண்டு வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத சிலபஸில் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுத வச்சிங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜர்க் ஆகிடுவேன். இது என்னன்னே புரியல, நான் எப்படி இதை அட்டன் பண்ணுறேனே தெரியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்தினால அந்த எக்ஸாம் என்னால் சரியாக எழுத முடியாமல் ஸ்கிப் ஆகுறது, ஃபெயில் ஆகுறதுன்றது நடக்க தான் செய்யும். அப்படி இருக்கிற என்கிட்ட வந்துட்டு இதில் போனால் என்னப்பா, நீ அடுத்த ஆண்டு எழுதலாமே அப்படின்னா, நான் இத்தனை வருஷமாக எழுதி படித்து ஒரு புரிஞ்சு ஒரு நாலேஜை வளர்த்து ஒரு நல்ல மார்க் எடுத்தால் நான் வந்துட்டு நல்லா படித்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் சரி, முக்கியமாக பேரண்ட்டு எல்லாருக்குமே சரி, நல்ல மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிட்டுன்ற ஒரு நிலைமையில தான் நான் பாஸ் ஆகிருக்கிறேன். இப்போ திடீர்னு இந்த இடத்துல எனக்கு சம்மந்தமான ஒரு எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆக்கி விட்டிங்கன்னா நான் டயர்ட் ஆகிடுவேன். என்ன விட்டுரு, எங்கள் பேரண்ட் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆகிட்டு சரி விட்டுருப்பா, இது நமக்கு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்துட்டு கலைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்று, மைண்டு மாறிடும். நீங்கள் அந்த தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வருஷம் இந்த பிரேக் எடுத்துக்க, அடுத்த வருஷம் எழுதுனா கண்டிப்பாக மைண்டு மாறிடும். ஆட போப்பா, நமக்கு இது கிடைக்காது போல, சரி நம்ம கிடைச்சவளே செய்யலாம் அப்படின்னு மைண்டு மாறி அந்த அந்த ஒரு கனவின் மீது அந்த ஆசையே போயிடும். அதை விட முக்கியமாக இந்த கோச்சிங் சென்டர் வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ், அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சிங் சென்டரில் ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு 196 மார்க் எடுத்துட்டேன்னா நான் கம்பல்சரி டாக்டர் அப்படின்ற இருந்த ஒரு நிலையை நீ அப்படியே தூக்கி வச்சுட்டு, இல்லை நீ வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதினா தான் உன்னால் பாஸ் பண்ணி நீ வந்துட்டு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு, அதுக்கு நீ இந்த கோச்சிங் சென்டர் போ அப்படின்னு ஒரு நீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சிங் சென்டர் கொண்டு போனேன் அப்படின்னா, சரி ஓகே, நான் கோச்சிங் சென்டர் போய் படித்து கூட பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் கோட்டால் உள்ளே போகிறேன்னு கூட வச்சுக்கங்க. இப்போ கோச்சிங் சென்டருக்கு நான் 4 லட்சத்துக்கு எங்கே போவேன்? நான் ஏற்கனவே கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலுமே அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான செலவுக்கே நான் வந்துட்டு தள்ளாடி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற என்ன 4 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டரில் சேருன்றது எந்த வகையில் நியாயம்? இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஏழைகளோட கல்வியை அப்படியே மொத்தமாக பறிக்கிறதுக்கு சமம். அதோட முக்கியமாக இன்னமும் இந்தியாவில் இருக்க பல கிராமங்களில், ஏன் தமிழ்நாட்டிலே கூட எடுத்துமே, இன்னமும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பஸ் வசதியே கிடையாது, கரண்ட்டே கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத பல கிராமங்கள் இருக்குது. இப்போ அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை அந்த படிப்பு மட்டும்தான். அடிப்படை வசதி கூட, ஒரு பஸ் வசதி, கரண்ட் வசதி கூட இல்லாத ஒரு ஊரில் நீ வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு வந்து நீ அப்ளை பண்ணு, இந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்படி தான் நீ டவுன்லோட் பண்ணணும், இப்படி தான் அப்ளை பண்ணணும், இப்படி தான் நீ ப்ராசஸ் கொண்டு போகணுன்னு. ஏன்டா எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லைன்னு சொல்கிறேன், ஏன்ட்ட வந்துட்டு ஒரு டெக்னாலஜியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதை நீ அப்ளை பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும்னா அது என்னால் எப்படி முடியும்? ரெண்டாவது, இந்த ஊரில் இருக்கிற இந்த ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு இந்த கல்வியை இலவசமாக கொடுக்குதுன்ற ஒரே காரணம் தான். ஒருவேளை இந்த நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இந்த கல்வி அப்படின்றது இலவசம் கிடையாதுப்பா, நீங்கள் கல்வியை காசு கட்டி தான் படிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு வைங்களேன், கிராமத்துலேருந்து ஒருத்தரும் படிக்க வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அடிப்படை வசதியும் இல்லை, படிக்க வைக்கிறதுக்கான வசதியும் இருக்காது. இந்த அரசு இந்த கல்வியை இலவசமாக கொடுக்குதுன்ற ஒரே காரணம் தான்
கிராமப்புறங்களில் இந்த பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். அதுவும் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும், எஜுகேஷனில் அடுத்த கட்டத்துக்கு வளரணுன்றதுக்காக இந்த கிராமப்புற ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு கண்டிப்பாக வரணுன்றதுக்காக தான் இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது. அட்லீஸ்ட் சாப்பாடு போட்டாலாவது இந்த பசங்க படிக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்க இந்த பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த பள்ளிக்கு வர வைக்கணும், படிக்கணும், அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த இலவச மதிய உணவு திட்டம் அப்படின்றத இந்த அரசு கொண்டு வந்தது. ரெண்டாவது, ரொம்ப தூரத்துலேருந்து இந்த பிள்ளைங்க படிக்க வரது கஷ்டமாக இருக்குது, நடந்து வரது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான், சரி இதனால அவங்க படிப்பு தடப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அரசாங்கம் இலவச சைக்கிள் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொடுத்தது. இன்னொன்று முக்கியமாக பெண் குழந்தைகள், ஆக்சுவலாக இந்த பெண் குழந்தைகள் படிக்க வைக்கிறது அப்படின்றது இந்த +2 முடிஞ்சு போயிடுது. அப்படின்னால தான் அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜுக்காவது வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இலவச மடிக்கண், இந்த லேப்டாப் அப்படின்றத கொடுத்தது. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இந்த கல்வி அப்படின்றது இலவசமாக இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால தான் கிராமப்புறத்தில் இருக்க இந்த ஏழைகள் படிக்கிறதுக்கே வராங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அரசு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு மக்கள் சைட்லையும், இதே இந்த பக்கம் அரசு சைடில் இந்த பசங்க படிக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அரசும் மாணவர்களும் இவ்வளோ விஷயம் பண்ணுது. இப்போது நான் படிக்கிறதுக்கு காரணமே இந்த அரசு எனக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய கல்வி தான். அப்படி இலவசமாக கொடுக்கக்கூடிய கல்வியை திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் நீ கட்டி ஒரு கோச்சிங் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் நீ நல்லா படித்து ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நீட் எக்ஸாம் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது என் ஒட்டுமொத்த உரிமையை, என் ஒட்டுமொத்த கல்வியை பறிக்கிறதுக்கு சமம். இன்னொன்று, இந்த மருத்துவ படிப்பு, இந்த டாக்டர் அப்படின்றவங்க கடவுளுக்கு சமம். நான் சொல்கிறது கொஞ்சம் கிளிஷேவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. எப்படி கையெடுத்து ஒரு கடவுளை கும்பிட்டு எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு நம்ம கடவுளை கும்பிட்றோமோ, அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ். ஸோ இந்த டாக்டர்ஸ் அப்படின்றவங்க நம்மளோட உயிரையே காப்பாற்றுறவங்க. அதனாலேயே அந்த படிப்பு அப்படின்றது மிக புனிதமாகவும் ஒரு உயரிய படிப்பாகவும் நம்ம பார்க்கப்படுது. இந்த படிப்பை படித்து நீ 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நீ நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசையை, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிகாம், பிஏ, இந்த இன்ஜினியரிங், இந்த படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கலன்னா வேறு வேலைக்கு போய்டுவாங்க. இந்த இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் முடித்தேன், எனக்கு அதுக்கான வேலை கிடைக்கல, படிப்புக்கு தகுதியாக வேலை கிடைக்கல, அதனால் நான் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டு வந்துட்டேன் அப்படின்னு சம்திங் வேற ஒரு வேலையை தேடி போவாங்க. பட் இந்த டாக்டர் தான் கனவு அப்படின்னு படிக்கிறவங்க அவங்களோட ஃபோக்கஸ் வேறு எதுலையுமே போகாது. இதெல்லாம் பரவாயில்ல, நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த கனவுன்றது டக்குன்னு மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, அந்த பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இல்லையா, அந்த ஆசையோடு வளர்கிற ஒரு குழந்தை திடீர்னு அந்த ஆசை நிராகரிக்கப்படும் போது, அதாவது அதுக்கான எஃபர்ட் நான் முழுக்க போட்டுட்டேன், நான் நல்ல மார்க்கே எடுத்துட்டேன், அதுக்கப்புறமா ஒரு தடை விதிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கனவு உடஞ்சி நம்மளோட கனவுல வீணாக போயிடுச்சு, நம்ம பெற்றவங்களோட கனவுல வீணாக போயிடுச்சுன்னா அவங்க சூசைட் பண்ணுறதுக்கான மிக முக்கிய காரணமே. அண்ட் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், பேரண்ட்ஸும் சரி சுற்றி இருக்க அந்த சொசைட்டியும் சரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐயோ டாக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், நீ வந்து +1 +2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும், அதுக்கு நீ 10th நல்லா நிறைய மார்க் எடுக்கணும், 10th நல்லா மார்க் எடுக்கணும், +1 +2 நல்லா மார்க் எடுக்கணும், அப்போ தான் உனக்கு வந்து டாக்டர் சீட்டே கிடைக்கும்னு சொல்லி சொசைட்டியும் சரி பேரண்ட்டும் சரி பயங்கர ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, அது டாக்டர் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பு போல, அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இந்த விளையாட்டு, இந்த என்டர்டெயின்மெண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த சினிமா, மூவி, இந்த சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம் எதுக்குமே போக முடியாமல் தொடர்ந்து அந்த படிக்கணும்னு ஒரு ப்ரெஷர்லேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மற்ற டிகிரி படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீ +1 +2 என்ன குரூப் எடுக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th என்ன மார்க் வருதோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன குரூப் எடுக்க அதை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. பட் டாக்டர் படிக்கிறவங்க மட்டும் நான் வந்து நல்ல மார்க் எடுத்து இந்த ஃபஸ்ட் குரூப் எடுத்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க. இங்கே டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நீட்டாக பாஸ் பண்ணால் போதுமே, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு வெறும் இந்த நீட் எக்ஸாம் படித்தா மட்டும் பத்தாது. அவங்க எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 9th ஆஃபலி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து 10th சிலபஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கேருந்து 10th சிலபஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த 10th வந்துட்டு திரும்ப 10th சிலபஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த 10th படித்து மக்கடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி 10th நல்ல மார்க் எடுத்து அந்த +1 வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுக்கணுன்றதுக்காக 10th நல்லா மார்க் எடுக்கிறாங்க. 10th நல்லா மார்க் எடுத்து +1 ஃபஸ்ட் குரூப் எடுத்தாங்க அப்படின்னா, சரி +1 ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நீ +2 நல்ல மார்க் எடுக்கணும்னா நீ இங்கேருந்தே படித்தானு சொல்லி +1 படித்து இருக்கிற சந்தோஷம், ஃபெஸ்டிவல், என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஓரக்கட்டி டிவியை கூட கட் பண்ணி விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1 நல்லா படித்து, அதுக்கப்புறம் +2 நல்லா படித்து அங்கே ஒரு நல்ல மார்க் எடுத்து அப்பாடா அப்படின்னு சொல்லி நல்லா மார்க் எடுத்துகிட்டு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடும்போது நீட்டை கொண்டு வந்து சொருவினாங்க அப்படின்னா அது மொத்தமாக சிலபஸே வேறு மாதிரி இருக்கும்போது, நான் இது வரைக்கும் படித்தேன்ல ஒரு ப்ரெஷர் போட்டு, இந்த 9th ஆஃபல் எக்ஸாம்லேருந்து ஒரு ப்ரெஷர் போட்டு +2 வரையும் படித்தேன்ல, அது எல்லாமே இல்லாமல் இல்லை நீ ஃப்ரெஷ்ஷாக வேற ஒன்று படிக்கணும்னு சொல்லும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ப்ரெஷர், அந்த ஏக்கம், அந்த ஏமாற்றத்தினால தான்
இங்கே பெரும்பாலான தற்கொலைகள் நடக்குது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நீட்டுனால தற்கொலை பண்ணிட்டவங்க யாரும் பணக்கார கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்களே கிடையாது. எல்லாருமே ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் மட்டும்தான் இந்த நீட்டுனால தற்கொலை பண்ணி இறந்தவங்களே. ஏன்னா அவங்களோட கனவு தகர்க்கப்படும் போது இதுக்கப்புறம் நாம இருந்து என்ன பண்ண போறோன்ற ஒரு விரக்தியில தான் அவங்க செத்து போறாங்க. ஆனா ஏதாவது ஒரு கோடீஸ்வர வீட்டுக்குள்ள நான் நீட்ல ஃபெயில் ஆகிட்டேன் அதனால செத்து போறேன்னு சொல்லி அவனா செத்துருக்கானா பாத்தீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் வந்து 720க்கு வெறும் ஒரு 140 எடுத்தா போதும், 3 கோடி 4 கோடி கொடுத்து அவங்க அப்பா அம்மா காலேஜில் இந்த டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்து தயாராக இருக்கிறாங்க. பட் ஏழைக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த நீட் எக்ஸாம்குள்ள எழுத போகும்போது நீங்கள் வந்து உள்ளாடை போடக்கூடாது, தள்ள கிளிப்பு போடக்கூடாது, காலில் கொலுசு போடக்கூடாது. இந்த கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா தாலியை கூட நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் இந்த எக்ஸாம் எழுத போகணும். ஷர்ட்டில் பட்டன் இருந்தால் கூட கட் பண்ணி விட்டு தான் அந்த எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அப்படின் போது இப்போ உள்ளே போகும்போது ஒரு மாதிரி அவங்களை ப்ரெஷர் ஆக்கி மன உளைச்சலாக்கி பயமுறுத்தி அனுப்புகிறாங்க இல்லையா? நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்படியாவது நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லேயே அந்த ப்ரெஷர்லேயே இருப்பேன். என்ன ஒரு என்ட்ரன்ஸ்லேயே அந்த கேட்லேயே இவ்வளோ பயன்படுத்தும் போது நான் எக்ஸாம் காலுக்குள்ளே போய்ட்டு எனக்குள்ள ஒரு ஃபியர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். என்னால் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணவே முடியாது. எனக்கு இவ்வளோ ஒரு பயன்படுத்தி அச்சோ அவ்வளோதான் நீ வந்து இதோட காலி அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் பயன்படுத்தி விட்டீங்க அப்படின்னா மன உளைச்சல் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸாம்ன்றது வேற மெத்தட். நீங்கள் இந்த ஸ்கூல்ஸில் இந்த 10th எக்ஸாம், இந்த +2 எக்ஸாம், இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டு, இந்த காலாண்டு, அரையாண்டு, செகண்ட் மிட் டேர்ம், தேர்ட் மிட் டேர்ம் அப்படின்னு வச்சுட்டு தான் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் ஓகே இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும், காலாண்டு இப்படின்றது இந்த ஃபார்மேட் இருக்கும், இந்த செகண்ட் மிட் டேர்ம், தேர்ட் மிட் டேர்ம், இந்த அரையாண்டுன்றது இந்த ஃபார்மேட் இருக்குன்றது. அதாவது நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த 10th இந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கும்னு நம்மளை வந்து பழக்கப்படுத்தி அந்த 10th அனுப்புகிறாங்க. அதே மாதிரி +2 எக்ஸாமும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த காலாண்டு, அரையாண்டு, இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம் அப்படின்னு நம்மளை பழக்கப்படுத்தி அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த நீட்டுக்கு என்ன அந்த மாதிரி பழக்கப்படுத்தவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நீட் எக்ஸாம் உட்கார வச்சிங்கன்னா நான் என்னத்தை எழுத முடியும்? இந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளோட காம் பண்ணுவாங்க. எக்ஸாம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அழகாக நீங்கள் எழுதிட்டு வரலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கும்போது நாமளும் சந்தோஷமாக போட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரும். ஆனால் அந்த நீட் எக்ஸாம் அப்படி கிடையாது. போகும்போதே பயமுறுத்தி அனுப்புறது, அவ்வளோதான் இதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சுது, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பயமுறுத்தும் போது நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லைன்னும் போது என்னால் எந்த எக்ஸாமும் உருப்படியாக எழுத முடியும். இந்த டெல்லி நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட் கூட இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதுனால திருப்பி எக்ஸாம் வச்சு எக்ஸாம் வைக்கணுமா எழுதணுமா அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இங்கே 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல மாணவர்கள் இறந்துருக்காங்க இல்லையா? இந்த நீட் பேப்பர் மட்டும் அடிக்கடி லீக் ஆகுது. எங்களை எக்ஸாம் எழுத போகும்போது மட்டும் நீ வந்துட்டு உள்ளாட போடாத, கொலுசு போடாத, தாலி மாட்டாத, தலையில் கிளிப்பு மாட்டாத, சட்டையில் பட்டன் மாட்டாத, இந்த மோதிரம் வலை எதுவுமே மாட்டாத அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போறியே, உன்னால் ஒரு நீட் பேப்பரை கூட லீக் பண்ண முடியாமல் பார்த்துக்க முடியலன்னா அப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் படி என்ன மயிரை பிடுங்க போறா அப்படின்றது தான் இந்த டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்கான மிக முக்கிய காரணமே. அதாவது முறைப்படி முறையான ஒரு ஃபேர் நீட்டை நடத்தணும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, அதுக்கு வந்து பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதான் டெல்லியில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டை பேன் பண்ண முடியுமா? இந்த தமிழகத்தில் இந்த போராட்டம் நடக்குதுல, பேன் நீட் அப்படின்னு, நீட்டை பேன் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு கையெழுத்து போட்ட உடனே, இல்லை அவங்க குரல் எழுப்பின உடனே, இல்லை அவங்க வந்துட்டு கோரிக்கை வச்சோன்னு நீட்டை பேன் பண்ணி விடாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டை பேன் பண்ணவே முடியாது. அதனால தான் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அறிவு இருக்குது, என்னன்னா இனிமேல் நீட்டை வந்து பேன் பண்ணலாம் முடியாது. அதனால தான் ஃபேர் நீட் நடத்துங்க, ஒரு முறையான நீட் நடத்துங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் போராடுறதுக்கான முக்கிய காரணம். இந்த நீட்டை ஏன் பேன் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த கல்வி அப்படின்றது இந்த மாநில பட்டியலே கிடையாது, அது வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் இங்கே நடைமுறைக்கே வரும். மாநில அரசால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை மாநில அரசும் மத்திய அரசும் இந்த கல்வின்ற ஒரு விவகாரத்தில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொள்கையை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்னா, கடைசியில் மாநில அரசு என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே செல்லுபடி ஆகும். 1976 வரைக்கும் இந்த கல்வி அப்படின்றது மாநில பட்டியலில் தான் இருந்தது. ஆனால் 1976க்கு அப்புறம் 42 அமெண்ட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாநில பட்டியலில் இருந்த இந்த கல்வி அப்படின்றது மத்திய பட்டியலுக்கு மாறிச்சு. இந்த மத்திய பட்டியல் அப்படின்றது அது வந்து ஒரு பொது பட்டியல். இப்போ மாநிலத்தின் ரீதியாக நமக்கு வந்து ஒரு உரிமை வேணும் அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே எதெல்லாம் பாசிபிலிட்டிஸாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி வாங்கலாம். அதை நம்மளோட கோரிக்கைகளுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றிக்கலாம். பட் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாநில அரசால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீட் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலமும்
வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்கிட்டு எக்ஸாம் நடக்கும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லைல்ல எனக்கு இது விலக்கு கொடுங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மத்திய அரசு கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனிப்பட்ட அந்தஸ்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நாளை பின்னா அதை காரணமாக வச்சு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் அவங்க அடுத்தடுத்து இதே மாதிரி தனியாக வந்து பிரித்து கேட்டே இருப்பாங்க. இதை பார்த்து மற்ற மாநிலம் கேட்பாங்க. இதனால மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு எப்பவுமே பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மாநிலத்துக்கு மட்டும் தனியாக பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாநில அரசால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அப்படி தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். அதை ஆளுநர் என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பார். அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் இதுக்கான விவாதம் நடத்தி 1/3 கிட்ட ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் மாநிலத்துக்கு அதுக்கான உரிமையை கொடுக்க முடியும். ஒருவேளை இங்கே ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஒரு ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஆளுநர் அங்கேயே வந்துட்டு அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்த ஸ்டெப்பு நவராது. ஒருவேளை ஆளுநர் கொண்டு போட்டு ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க பார்க்கலன்னா அது அடுத்த ஸ்டெப்பு நவராது. அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா நாங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை கோரிக்கை வச்சோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், அதை வந்து குடியரசுத் தலைவர் வந்துட்டு இன்னும் அதை பரிசீலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீட் வேணாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் நீட் வேணாம் அப்படின்னு கேஸ் போடுறாங்க அப்படின்னா நீட்டு வேணும்னு 20 பேர் கேஸ் போட தயாராக இருக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இல்லை எங்களுக்கு நீட் யாருக்குமே வேணாம் அப்படின்னா அப்போ வேணா ஒரு உயர்நீதிமன்றமோ இல்லை மத்திய அரசோ அதை பற்றி ஒரு பரிசீலனை பண்ணோம். ஆனால் இங்கே தான் 10 பேர் வேணாம்னு சொன்னால் 20 பேர் வேணும்னு சொல்கிறது கேஸ் போட தயாராக இருக்கிறாங்களே, அப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இது எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றணும். மாநில பட்டியலுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிறப்பு அந்தஸ்தாவது இங்கே கிடைச்சா மட்டும்தான் இந்த பேண்ட் இந்த அதாவது தமிழ்நாட்டுக்கு இந்த நீட் அப்படின்றது விலக்குன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாநில அரசு சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு பிரதமர் இருந்தார் அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த பார்லிமெண்ட்ல இதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணி அதுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்தி மெஜாரிட்டியை காமிச்சு அப்படி வேணும்னா இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இங்கே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் கண்டிப்பாக போராடி இதை வந்துட்டு ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நாங்கள் வந்து பார்லிமெண்டத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடெங்கும் ஒரு கிளர்ச்சி கிளம்பி ஒரு எழுச்சி கிளம்பி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் இல்லை சரி ஓகே நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வேணா அப்போ வேணா ஒரு மத்திய அரசு பேக் அடிக்கும். ஆனால் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் என்னதான் பல்ட்டி அடித்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு பிரதம மந்திரி அங்கே இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மற்ற ஆட்கள் ஆதரவு தெரிவித்தாங்க, அந்த எம்பிஸ் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் அந்த வாக்கெடுப்புக்கு தேவையான எம்பிஸ் எல்லாமே பிஜேபி கிட்ட இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னா கோரிக்கையை வைக்கலாம், இந்த எக்ஸாமை நல்லபடியாக நடத்துங்க, குளறுபடி இல்லாமல் நடத்துங்க அப்படின்னு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உசிலம்பட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை தூக்கி குஜராத், டெல்லி, பீகார்னு போட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐயா நீங்கள் நீட்டு கூட நடத்துங்க, அட்லீஸ்ட் அது எங்கள் ஊர்லேயாவது நடத்துங்க, இல்லை சென்னையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சதுக்கப்புறம் இந்த மதுரையில் உசிலம்பட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்னையில் எக்ஸாம் வச்சாங்க, இல்லை அவங்க ஊரில் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் அந்த சட்டத்திலேருந்து சின்ன சின்ன கோரிக்கைகள் வச்சு மாற்றம் தான் பண்ண முடியுமே தவிர அந்த சட்டத்தையே தூக்குறதுன்றது அதுக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ ஆட்டம் காட்டுறீங்களா, இருங்கடா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தூக்கி குஜராத்தில் போய் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம எதுக்காக போராடுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு எங்கள் ஊரில் எக்ஸாம் வைங்கன்னு சொல்லி தான் போராடவே முடியும். அண்ட் இப்போ போராடி ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்கிறது, ராஜினாமா செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளால் ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு அதிகாரிகளையோ நம்மளால் மாற்ற தான் முடியும், இல்லை ராஜினாமா பண்ண வைக்க முடியும். ஆனால் சட்டத்தில் ஏற்கனவே இயற்றப்பட்டதில் மாற்றம் செய்ய முடியாது. அந்த இடத்துல வேற யார் வந்தாலும் அதை வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கான எம்பிஸ் இருக்கிற அதிகாரம் இருக்கணும். ஸோ இது எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இப்போ போராடிட்டு இருக்கிறாங்களே இந்த பிரபலங்களுக்கும் அவங்கள தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இது வேணும்னா இந்த பாமர மக்களுக்கோ இல்லை ஏழை மக்களுக்கோ ஒரு விவரம் தெரியாத மக்களுக்கு வந்துட்டு இது எப்படி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
இந்த நான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, இந்த மிக திறமையான திரைப்படங்களுக்கு கூட புத்திசாலியான இயக்குனர்கள், புத்திசாலி நடிகர்கள், நாங்களாம் வந்துட்டு பாரம்பரியமான இந்த அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் சரி, பிரபலம் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இதுதான் ஃபேக்ட். இதை வந்து நீக்கவே முடியாது, அதுக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லைன்றது இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு அதிகாரம் இருக்குன்றது இருக்கிற அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரே ஒரு கையெழுத்துலேயே நாங்கள் நீட்டை நீக்கிடுவோம், நாங்கள் வந்தோடனே நீட்டை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், நம்ம தான் போகிறாங்க, நாம் ஆட்சிக்கு வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமே தவிர, அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரே கழுத்தில் இந்த நீட்டெல்லாம் நீக்கவே முடியாது. அதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. இல்லையே, அந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னார், அவர் சொன்னார்னா அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா, அப்போனா அவருக்கு அந்த அரசியல் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கட்சிக்கு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை முட்டாளாக்கி ஒரு மலிவான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம். ஆக்சுவலாக இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஓகே ஒரு மத்திய அரசு வந்து பில் பாஸ் பண்ணிடுச்சு, ஓகே இந்த ஒரு எக்ஸாமை கொண்டு வந்துட்டாங்க, இப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னா எனக்கு வேறு வழி கிடையாது. நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஏன் நாட்டு மக்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும், அவங்கள அதுக்கேற்ற மாதிரி வேறு வழியே இல்லை, அவங்கள தயார்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த அரசு பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு போலியான ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் வந்து நீட்டை நீக்கிடுவேன், நான் வந்து நீட்டை தூக்கிடுவேன், இந்த நீட்டை வந்துட்டு நான் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு, இந்த அரசியல்வாதி வந்துட்டு மக்களுக்கு ஒரு போலியான நம்பிக்கை கொடுக்கும்போது இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, அவ்வளோ பெரிய ஆள், அவரே சொல்கிறாரு, அவருக்கு இல்லாத அறிவா, அவருக்கு இல்லாத அந்த அரசியல் பக்குவமா, அப்போ அவங்க சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் அவங்களோட பிள்ளைகளை, அந்த மாணவர்களும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸாக கொஞ்சம் மெத்தனமாக இருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நீட்டு இருக்க போகிறது கிடையாது, அப்புறம் நமக்கு என்ன கவலை அப்படின்னு. ஆனால் அவங்களால பண்ண முடியல அப்படின்னும் போது இவங்க மெத்தனமாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வேறு வழியே இல்லை, அந்த எக்ஸாம் எழுதான். ஸோ தன்னை நம்பின மக்களுக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சும், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சும் தெளிவாக புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மக்களை ஏமாற்றி ஒரு மலிவான அரசியல் மூலமா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறதுன்றது மக்களை முழுக்க முழுக்க முட்டாளாக்குற ஒரு விஷயம். இதை தான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, அதுக்கு முன்னாடி இருந்த அரசும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து மாநில அரசால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து பொது பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். வேணா நீங்கள் போய்ட்டு உங்களை தான் இப்போ தான் இன்டர்நெட்டில் இருக்குல்ல, நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எப்போ பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ண முடியும், என்ன பண்ணதெல்லாம் நடக்குன்றது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, ஒரு அரசு மக்களை காக்கிறதுக்காக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது இப்போ இருக்கிற சூழ்நிலை, எனக்கு தெரிஞ்ச இப்போ இருக்கிற அரசியல்வாதி கிட்ட அது சந்தேகம் தான். இந்த அரசு எப்பயுமே இந்த அரசை மட்டும்தான் காப்பாற்றிக்கும். அந்த அரசுக்கான அந்த அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறது என்னெல்லாம் பண்ணுமோ அதை மட்டும்தான் பண்ணுமே தவிர, ஒரு அரசை காப்பாற்றிக்க முயற்சி எடுக்கும், இந்த அரசு மக்களை காப்பாற்றிக்க முயற்சி எடுக்காது. அண்ட் இந்த எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க இதுக்கு முன்னாடி படித்த அந்த எஜுகேஷன், அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறது தான் அந்த எக்ஸாம், அந்த டெஸ்ட் அப்படின்றது. ஒரு 5th படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பையன் ஒரு 5th படிக்கிறான் அப்படின்னா, அந்த 5th படிக்கிறதுக்கு நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கா, அந்த நாலேஜுக்கு அவன் கேப்பபிலிட்டியாக இருக்கானா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸே வைக்கிறது. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே 5th படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு 6th 7th நாலேஜ்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தூக்கி போடுவாங்க. அதே 9th படிக்கும்போது இந்த 9th பாஸ் பண்ணி 10th போகிறதுக்கான நாலேஜ் வந்துட்டு 9th எக்ஸாமில் இல்லை அப்படின்னா அவனை ஃபெயில் பண்ணி, இல்லை நீ திருப்பி 9th படி அப்படின்னு சொல்லி ஃபெயில் பண்ணி வச்சுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம், அந்த டெஸ்ட் அப்படின்றது அந்த நாலேஜ் அவனுக்கு இல்லை இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான். அப்படி இருக்கும்போது ஒரு +2 முடித்த பசங்க அப்படின்றது அவங்களுக்கான அந்த நாலேஜ் வச்சுட்டு இருக்கும்போது, நீ வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு உனக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நீட் எக்ஸாம் வைக்கிறா அப்படின்றது அது ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம். இப்போது வாக்கு செலுத்துறதுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு டாக்டர் முடிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது நீ +2 முடித்த உடனே அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு விஷயமே கிடையாது. இது என்னோட பர்ஃபெக்ஷன் மட்டும்தான். மேபி ஒரு டாக்டர் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டாக்டருக்கான ஒரு 5 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு நீங்கள் டாக்டர்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ டாக்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த படித்த படிப்புக்கான அந்த எலிஜிபிலிட்டியோடு இருக்கீங்களா, உங்களுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு மேபி அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சா கூட அதில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சலாமே, இது தேரும், இது தேராது, இவன் வந்துட்டு வேஸ்ட்டு, இவன் வந்துட்டு ஒரு போலியான டாக்டர் தான் உருவான், அதனால இவன் டாக்டர் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சா கூட பரவாயில்ல. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு டாக்டர் தொழில் அப்படின்றது ஒரு உயிர் காக்கிற ஒரு மருத்துவ தொழில் இல்லையா? அதை அந்த எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நீ டெஸ்ட் வச்சா தானே கரெக்டாக இருக்கும். ஒரு +2 முடிச்சானா அவன் எப்படி டாக்டர் எலிஜிபிளா, இல்லை +2 முடிச்சவன் டாக்டர்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலாக +2 முடிச்சு ஒரு டாக்டர் படிச்சதுக்கு அப்புறம் தானே அவன்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டாக்டராக தயாராகி இருக்கிறானா, அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சிருக்கிறானா, அவன் டாக்டருக்கான அந்த குவாலிஃபையோட இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த எம்பிபிஎஸ் படிச்சதுக்கப்புறம் தானே நீ டெஸ்ட் வச்சா தானே அவன் டாக்டராக இல்லைன்னு சொல்ல முடியும். நீ +2 முடிச்ச உடனே வந்துட்டு நீ டாக்டர் படிக்கிறது எலிஜிபிலிட்டியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் +2ல பார்த்தீங்கன்னா நல்ல மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பான். ஆனால் அவன் காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கா இருந்து பல சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி அரியர் வச்சிருப்பான். அதே மாதிரி +2ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக படிச்சிருப்பான். ஆனால் காலேஜ் போகும்போது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க், ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக வருவான். ஸோ இந்த +2 படிப்பையும் இந்த காலேஜ் படிப்பையும் கம்பேர் பண்ணுறதுக்காக வைக்கக்கூட இந்த எக்ஸாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அதுவே தவறான ஒரு முறையாக தான் இருக்குது. இந்த +2ல இந்த நீட்டாக நல்ல மார்க் எடுத்துனா அதனால அவனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவே அவன் எம்பிபிஎஸ் நல்லா படிப்பான்னு சொல்லவும் முடியாது. இல்லை +2ல சரியாக படிக்கல, நீட்டில் சரியாக மார்க் எடுக்கல அப்படின்றதுக்காக அவன் எம்பிபிஎஸ் நல்லா படிக்க மாட்டான்னு சொல்லவும் முடியாது. இது எல்லாத்தையும் இந்த டிகிரி இருக்குல்ல, இந்த எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கு இல்லையா, அங்கே தான் ஃபைனலே பண்ணணும். இந்த எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு ஒரு டாக்டரா இல்லையான்னு ஒரு என்ன சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டெஸ்ட் வச்சா அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த +2 முடித்தவொடனே நீ டாக்டர் தகுதியானு கேட்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சது ஒரு முட்டாள்தனம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொன்று ஒரு மைன்யூட் இல்லை ஒரு பெரிய பாலிடிக்ஸை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நல்ல பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் அதிகம். இங்கே இந்த பொதுப்பட்டியலில் இந்த டாக்டர் சீட், இந்த நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்லாம் கொண்டு வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, மற்ற மாநில மாணவர்கள் இந்த பீகார், குஜராத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அங்கே இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நல்ல ஒரு குட் எஜுகேஷனோட, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனோட அந்த டெவலப் பண்ணி வச்சிருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸில் இந்த அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் முக்கியமாக இந்த SRMலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் இந்தியனாக தான் இருப்பான். எவனுமே நம்ம ஊருக்காரனாக இருக்க மாட்டான். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அந்த முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கிறதே கிடையாது. இன்னொன்று, பக்கத்து ஸ்டேட்டுக்காரன்ட்ட காசு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்து படிப்பான். பட் நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நாம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெஸ்ட்டு குவாலிட்டியான மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கிறோம். நம்மள என்ன பண்ணுறோன்னா தூக்கி குஜராத், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு இந்த ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு செக்ஷனை தூக்கி அடிக்கிறது அப்படின்றது நம்மளோட இந்த மாநில உரிமையை மொத்தமாக அழிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமாக இதெல்லாம் இருக்குது. ஸோ கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு ப்ரொட்டஸ்ட். எஸ், எங்களால் நீட்டை பேன் பண்ண முடியாது, ஓகே, எங்களால் தெரியும். ஆனால் ஒரு முறையான ஒரு ஃபேர் நீட்டை நடத்துங்க அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு ப்ரொடெஸ்ட். பட் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்றது மக்களை ஏமாற்றி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட். ஏன்னா அங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருந்த பிரபலம் சரி, அரசியல் எல்லாருக்குமே தெரியும், நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாமை மாநில அரசால் பேன் பண்ணவே முடியாது, அது மத்திய அரசால் மட்டும்தான் முடியும். ஸோ இங்கே நடக்கிறது நம்மளை ஏமாத்துகிற ஒரு ப்ரொடெஸ்ட். டெல்லியில் நடக்கிறது தான் ஒரிஜினல் ப்ரொடெஸ்ட்.